அந்த உலக அரசியலை பொறுத்தவரை ஒரு நாடும் அவர்களுக்கு எது முதன்மையானது என்று பார்ப்பாங்கன்னா நமக்கு ஈரானும் நண்பர் தான், அமெரிக்காவும் நண்பர் தான். பிரதமர் அவர்கள் ஈரானுடைய அதிபரோடு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா சுப்ரீம் கவுன்சில் லீடர் அவங்க இறந்த பிறகு புதுசா ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஈரான் அதிபர்கிட்ட நம்முடைய பிரதமர் பேசியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. எனக்கு ஈரான் இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர் அலோவ் பண்றாங்க. நேத்துல இருந்து ஆயில் டேங்கர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால எந்தவித பிரச்சனையும் நம்ம பார்க்கல. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா சண்டை போடும் பொழுதும் கூட நாம் எடுத்த ஸ்டாண்டு உலக நாடுகள் எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னைக்கும் ஈரானை பொறுத்தவரை அமைதி வேண்டும் என்று பிரதமர் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ்காரங்க தேவையில்லாம இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க கரூர்லயும் பார்த்தோம், கேஸ் சிலிண்டரை வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரங்க வீட்டுல கேஸ் சிலிண்டர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? எல்லா காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் எல்பிஜி புக் பண்ணி 2.5 days டெலிவரி வந்துடும் மேக்சிமம். ரூரலுக்கும் அர்பனுக்கும் வேற வேற டைம் கொடுத்திருக்கோம். யாருக்கும் தட்டுப்பாடு கிடையாது. கமர்ஷியல் சிலிண்டர் 2 நாள் இருந்த பிரச்சனையும் இன்னைக்கு சரியாயிடுச்சு. நீங்க ஹோட்டல் போய் பாருங்க, எந்த ஹோட்டல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால இல்லாத பிரச்சனை அவங்க 5 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய சாதனையை சொல்ல தெரியாம பொய்யான விஷயத்தை சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுவும் தோற்றுவிட்டது. தேர்தல் ஆணையம் தமிழக அளவுல அங்கங்க சிறப்பா செயல்பட்டு கரூர் மாவட்டம் மட்டும் பிரச்சனை ஆனா கரெக்டுங்கன்னா அது எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணனை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்கேயும் இல்லாத அநியாயத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுறாரு. 60 இடத்திற்கு மேல பட்டி போட்டிருக்காங்க. 60 இடத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிருக்காரு. 60 இடத்தையும் புகைப்படம் எடுத்து பட்டி போட்டு எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தல்ல, இதற்கு முன்பு கரூர் பாராளுமன்ற தேர்தல்ல, இதற்கு முன்பு கரூர் சட்டமன்ற தேர்தல்ல எப்படி மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்களோ அதே போல அடைத்து வைப்பதற்கான ஆயத்த பணி 70 இடத்துல போட்டிருக்காங்க. 70 இடம் கிட்டத்தட்ட அதையெல்லாம் படம் பிடித்து சிவிஜில் ஆப்ல அப்லோட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கு. அதனால நாங்க நம்புறோம். நேத்து தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. நிச்சயமா இன்னைக்கு அதிகாரிகள் ஸ்பாட்ல போய் பார்ப்பாங்க, கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதனால தான் நாம் சொல்லுகின்றோம், இதுவரை நேர்மையாக கரூர் மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல ஏன் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபி இன்னைக்கு காலையில மாத்திருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அதனால் கரூரை பொறுத்தவரை நாங்க முறைப்படி எப்படி சொல்லணுமோ அதை சொல்ல போறோம், ஆதாரத்தோடு சொல்ல போறோம். இன்னைக்கு பாருங்க, மணல் கொள்ளையை தடுக்க போன ஒரு முன்னாள் அமைச்சரின் மீது அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. முன்னாள் அமைச்சருடைய குடும்பத்தின் மீது பொய் வழக்கு போட பாக்குறாங்க, ஒரு ஃபேக் போலீஸ் ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றாங்க. அதனால் கரூரை பொறுத்தவரை இந்த முறை மக்களுக்காக பணியாற்றக்கூடிய, இந்த பகுதியில் தொடர்ந்து உழைக்கக்கூடிய, நமக்கு எல்லாம் அமைச்சராக இருக்கும் பொழுது பெருமை தேடி கொடுத்த அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மோசமான விஷக்கிருமித்தனமான அரசியலை கரூர்ல திரு செந்தில் பாலாஜி ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போக பாக்குறாரு. அது கரூர்லயே திரும்ப முடிவு பெற வேண்டும்.